அப்புறம் அப்பர் அவர் உளவாரப்படை, அவர் உளவாரப்படையோடு தான் எங்கேயும் போனார். பழையாறைன்னு ஒரு இடத்துக்கு போனார். என்ன, ஒரு கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் எந்த ஊருக்கு போனாலும் வழிபாடு முடிச்சுட்டு தான் சாப்பிடுவார். ஒரு பழையாறைன்னு ஒரு ஊர், தஞ்சாவூருக்கு 5 தலைநகரம், இதில் சோழ நாட்டுக்கு 5 தலைநகரம் இருந்தது ஒரு காலத்தில். அதில் ஒரு தலைநகரம் பழையாறை. அங்கே போய் அவர் உளவாரப்படையை ஏந்திக்கிட்டு அப்பர் சுவாமிகள் போயிருக்கிறாரு. உளவாரப்படை அப்போ கிடையாது, அப்போ அந்த தொண்டு அவர் செய்யலை. பழையாறைக்கு போயிருக்காரு, சுற்றி சுற்றி வந்தார், எங்கேயும் கோயிலை காணோம். ஐயோ, கோயிலை போய் சாமி வழிபாடு பண்ணிட்டு தானே நம்ம சாப்பிட போவோம், இங்கே சாமியவே காணுமே, கோயிலையே காணுமே அப்படின்னு சொல்லி ஒரு குப்பை மாடு கிடந்தது, அது மேலே உட்காந்துக்கிட்டு என்னடா பண்ணான்னு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ தெருவழியாக ஒருத்தர் போனார், அந்த ஊருக்காரரு. அவரை கூப்பிட்டு ஏன் அந்த ஊரில் சிவன் கோயிலே கிடையாதான்னாரு. ஏன் இல்லை, நீங்கள் அது மேலே தான் உட்காந்துருக்கீங்கன்னா. பட்டான்னு திடுக்கிட்டு எந்திரிச்சாரு. இது குப்பை மாட்டு இல்லைண்ணே, தோண்டி பாரு, உள்ள சிவலிங்கம் இருக்குன்னா. சத்தியம், உள்ளே போய் தோண்டுனா அற்புதமான சிவ ஆலயம். பக்கத்தில் இருந்த சமணர் பள்ளிகளில் சாப்பிட்டு அந்த குப்பைகளை எல்லாம் போட்டு அந்த ஊர் சிவன் கோயிலையே மூடிவிட்டாங்க. அன்னைக்கு தான் உளவாரத்தை கையில் எடுத்தார். தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதேன்னு உளவாரத்தை எடுத்து அங்கங்கே போகிற இடமெல்லாம் சுத்தம் பண்ணார். அதனால அப்பர் பெருமானுடைய திருவுருவம் நின்ற கோலத்தில் இருக்கும், அது கையில் உளவாரம் கண்டிப்பாக இருக்கணும்.